2 நாள் பந்தல போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடல்ல கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாடா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். போன வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார். Uncle, what uncle? Very wrong uncle. Very worst uncle. இதுக்கு தாண்டா யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றது. இப்ப தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. உண்மையாவே உங்களுக்கு ஃபுட் சோர்னு ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல? நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? அங்கிள் சொல்லும்போது எனக்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் நான். நீங்களாம் எப்படி இருந்தீங்க அமைதியா? அங்கிள்னா என்ன தமிழ்ல மாமா தானே அர்த்தம்? யாரடா சொல்ற மாமா? செருப்பு பிஞ்சிடும். ஏய், யார பார்த்து நீதானே மாமா? நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா. நான் சோத்து உப்பு போட்டு சாப்பிடுறேன். உண்மையான திமுக காரன் என் தலையில பார்த்து அங்கிள்னு சொல்றியா? பாடு வரம்போக்கு. You mean bastard? Too much. இப்போ நீங்க உண்மையான திமுக காரனா? மத்தவங்க எல்லாம் எல்லாரும் உண்மையான திமுக காரன் தாங்க. இது இங்க சும்மா அர்த்த போட்ட கோழி துடிக்கிற மாதிரி. அனில் நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, துண்டு துண்டா அர்த்த போட்ட அணில் துடிக்கிற மாதிரி அந்த துடிக்கிறான்னா சாப்டர் எல்லாம் க்ளோஸ். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? ஆவுனா நான் எம்ஜிஆர் வழி என்ன வழி? எம்ஜிஆர் பேர் சொல்றதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவா. எம்ஜிஆர் வழினா பக்கத்துல ஜெயலலிதா இருக்கணும். இருக்குதா? டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. நீங்க ஏதோ பெரிய வம்புல மாட்டி வரீங்க மாதிரி. இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல, எம்ஜிஆருக்கு பக்கத்துல ஒரு பிராமண பெண்மணி ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு பிராமண பெண்மணியை திருச்சா இருக்கிறாங்கன்றீங்களா? என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு யாரு? இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். அது யார் பெத்த புள்ளையோ அந்த புள்ள எப்படி துடியா துடிக்குது தெரியுமா? தமிழக முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாருன்னு அந்த புள்ள எப்படி துடியா துடிச்சு தெரியுமா? அந்த புள்ள துடிச்ச அளவுக்கு திமுக யாரும் துடிக்கல. யாரு? சீமான். ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? வந்துட்டாயா வந்துட்டாயா. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. மாலையிடாத மாலதியுடன் நடத்திய சொகுசு வாழ்க்கை. சவுக்கு சங்கர், ரெட் பிக்ஸ், ஃபெலிக்ஸ் இருவரின் கூட்டு பாலியல் லீலைகள் அம்பலம். தெரியாது போடுங்க நம்மள பத்தி. பெண்களை நிர்வாணப்படுத்தி சுகம் கொண்ட சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே. சவுக்கு சங்கர் யாரு? கால் மேல கால் போட்டுன்னு தாடி வச்சுக்கின்னு அது யாருங்க பக்கத்துல? டிவில நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது கிளி சிரிக்கும். இவர் பத்தின இந்த அம்மா பத்தினி சவுக்கு சங்கருக்கு கூட ஆங்கரா இருக்குது, சேனல் ஒர்க் பண்ணுது. கரெக்டா? எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. மாலதி வீட்டுக்காரர் கேட்டாரு, சவுக்கு சங்கர் கூட போறியே குழந்தைய யார் வச்சுக்கணும்னு கேட்டாங்க. மாலதி என்ன பண்ணுச்சு, குழந்தைய நீங்க வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர் நான் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் மேட்டர். நைஸ். சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்ட் ராஜரத்னத்துடைய மனைவி தான் சுகுணா. இந்த சுகுணா தான் சவுக்கு சங்கருக்கு ரூம் போடுறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வந்து சுகுணா வச்சுக்கிறாரு. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். பாருங்க, தேனியில அவர் இருந்தார்ல, அவரை கைது பண்ணாங்கல்ல, யார் பேர்ல அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தது? சுகுணான்ற பேர்ல புக் பண்ணி. யார் அந்த சுகுணா? அதுக்குள்ளேவா? Nice location. Arul Venum. Come on, let's go. Yeah. அவ இன்னொரு நபருடைய மனைவி. இந்த சுகுணான்ற நம்பர் தான் இவர் எங்க போனாலும் அந்த ரூம் எல்லாம் புக் பண்றதெல்லாம் அவங்க தான். என்னப்பா சொல்ற? ஒரு க்ளூ கொடுக்குறேன். எக்மோர்ல இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் பேர் கொண்டவர். பேர் என்ன? ராஜரத்னம் ஸ்டேடியம். அதான் முடிஞ்சு போச்சு. சுகுணா பேர் சொல்லல, அவர் ஸ்டேடியம் பேர் தான் சொல்றாரு. இந்த விஷயம் வந்துட்டு ராஜரத்னம்க்கு தெரியாது. அதனால நம்ம இது ஓப்பனா பேசக்கூடாது. அவங்க குடும்பத்தை தெரிஞ்சா அது பிரச்சனை ஆயிடும். அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சுக்கிறா. வீடு ஏதோ 5 கோடி ரூபாய்க்கு யார் பேர்ல எழுதி வச்சாருன்றாங்களே. இல்ல, அவங்க மனைவி கேக்குறாங்க, அட கம்னாட்டி பெத்த பிள்ளைக்கு 2000 ரூபாய் தரமாட்டேன்ற, ஆட்டக்காரிக்கு மட்டும் வீடான்னு கேக்குறாங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா?
என்னன்னு தெரியலையே. பணம் கொடுத்தா சவுக்கு சங்கரன் ஆசை நாயகியாக அந்த பாப்பா இருக்குது. இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இவதான் யாரு? மாலதி. யாரு? பத்தினி. அவர் யாரு? பத்தனை. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. கற்பு கரசன் மாதிரி பல தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் மற்ற அரசியல் தலைவர்களையும் உரிமையில பேசுவாங்க. இன்னொரு முறை பேசினானா அந்த பத்தன் அண்ணன் உதயா பத்தி பேசினா அந்த பத்தன் திருப்பால் அடிப்பேன். ஓ வெரி குட். இந்த குணம் இருக்கா? கை கொடு. என்னங்க கஞ்சி அடிக்கிறாரு? கேட்கிறோம்ல சொல்றது. எங்க எல்லாம் ஆதாரத்தோட வச்சு நிக்கிறீங்க? பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்க பதில் சொல்லு. அது என்ன கொஸ்டின் இருந்தாலும் பதில் சொல்லிடுறேன். சுகுணா யாரு? சுகுணா வந்துட்டு தேனியில ரூம் போட்டவங்க. அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. சுகுணாவுடைய வீட்டுக்கார பேர் என்ன? ராஜரத்னம். ராஜரத்னம் சவுக்கு சங்கருக்கு என்ன வேணும்? நண்பரு. அப்ப சுகுணா ஏன் சவுக்கு சங்கர் ரூம் போடுறாங்க? ரெண்டு பேருக்கு கனெக்ஷன். பாவீங்களா எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்தீங்களாடா? இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? அடுத்த கொஸ்டின். பத்தினி சொன்னல, அந்த பத்தினி பேர் என்ன? மாலதி. மாலதிக்கு சவுக்கு சங்கர் என்ன வேணும்? டைம் முடிய போகுது, சீக்கிரம். கீப்பு. அவருக்கு இவரு கீப்பு, இவருக்கு அவர் கீப்பு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே எத்தனை மனைவி? 2 மனைவி. மாலதிக்கு ஒரு கணவர். ரைட். அப்படியே கணவர் கட்டாயிச்சா? ஐயோ அப்பா டாமி அப்பா. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன ஆகுது? 2 பேர் நடத்த கெட்டவங்க. இவ புருஷனை விட்டு வந்துட்டான், அந்த ஆளு பொண்டாட்டி விட்டு வந்துட்டாரு. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசக்கூடாது. ஏங்க சரியான வில்லங்கமானதாக இருக்கீங்க. நான் இந்த பேட்டியை முடிச்சுக்கங்க, நான் கிளம்புறேன். கண்டு விட்டாளே, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. விஜய்ன்ற ஒரு நடிகர் அந்த ரேம்ப் வாக்கு வந்து முடிஞ்ச வித்தின் செகண்ட் அவர் மேடைக்கு போகிறதுக்குள்ள எவ்வளோ பேர் கலைஞ்சாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சாயா? அதை எத்தனை பேர் அந்த கேலரியெல்லாம் வச்சு கம்பியெல்லாம் வச்சு தடுக்கிறாங்க. தலைவரை பார்த்தாச்சு நான் போகிறேன். அதான் அந்த கூட்டம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்கள் வயசுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை 12 வயசில் அரசியலுக்கு வந்தவரை கட்சியின் செயல் தலைவராக, பின்பு தலைவராக, அதற்கு பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த ஒரு தலைவரை அங்கிள்னு கூப்பிட்டுருக்கேன். கோபம் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓட்டுடு. போன் பண்ணி என் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வா. போல என்னை விட விஜய் ஒரு 17 வயசு கம்மியா இருப்பார். அப்ப நான் அவரை எப்படி நான் அப்ரோச் பண்ணோம்? மச்சான் பண்ணலாமா? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க. எவ்வளவு எரிஞ்சல் பண்றாங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். இந்த வெறு பேத்துற வேலை வேணாம். அவர் பெரிய எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா யாரு காலை பிடிச்சி, யாரு கையை பிடிச்சி, யார்கிட்ட மண்டிட்டு இந்த உதவாத மூஞ்ச சினிஃபீல்டு கத்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? செம்ம காமெடி இல்ல? சரி, முதல்ல மதுரையில் மாநாடு போட்டேன். அப்போ பசங்கள்லாம் அந்த ரேம்பில் ஏறிடுறாங்கன்னு சொல்லி இப்போ டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணீங்க, ஹைட் அதிகம் பண்ணீங்க. அது வரைக்கும் நியாயம். ஒரு ஆடு மாடுகளை தடுக்கிற மாதிரி கிரீஸை பூசி அதை தொட்டா வழிக்கு விடுற மாதிரி பண்ணி எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளிடா. அதையும் மீறி தொட்டு ஏறினவனை அவனை தூக்கி அப்படி விசிறி அடிச்சுட்டு சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. நீங்க கடைசியா அந்த படங்கள்லாம் பட்டியல் பாருங்க, எது ஓடுச்சு எது ஓடல. ஏங்க, நான் தான் சொல்றேன், அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லைங்க. தெரியாது போல நம்மளை பத்தி. நான் மட்டுமா சொன்னேன். அவர் கூடவே அவரை ரொம்ப விரும்புகிற தாடி பாலாஜி என்ன சொன்னார்? அவர் கூட இருக்கிறவங்ககிட்ட இருந்து முதல்ல அவரை காப்பாற்றணும். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேன பையன் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க அப்பா என்ன சொன்னாரு? புஷி ஆனந்த்ன்ற ஒரு திருட்டு பையன்
என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான். இவனை கொன்னுடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.